ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் காட்ட போகிறேன். இந்த பார்ட் 2 வீடியோ நம்மளோட லேடிஸ், கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் போகிற பொண்ணுங்க, உமன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்ஷன் தாங்க சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே பார்ட் 1ல் ஸ்கிப் ஆன சில விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பர் வேர் மாதிரி இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பர் வேர் மாதிரி இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? அதெல்லாம் சிந்தாமே இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பும் போதாலும் சரி, ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்காக தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இது அந்த பார்ட் 1 வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பார்ட் 2 வீடியோவில் இதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 5th ஃப்ளோருக்கு வந்தேங்க. 5th ஃப்ளோர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம்னே சொல்லுவேன் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸில். இதுதான் நான் சொன்னேன் லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு பிடிச்ச செக்ஷன்னே சொல்லுவேன். இப்போ வாங்க இந்த செக்ஷனுக்குள்ளே போங்க. இந்த செக்ஷன் மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த செக்ஷனு. கண்டிப்பாக இதை பார்க்க இந்த செக்ஷனை விட்டு வரக்க எனக்கு மனசே இல்லைங்க. இதை நான் சொல்ல நீங்கள் பாருங்களேன், இந்த வீடியோவை பாருங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பேண்டுக்குன்னே ஒரு தனி செக்ஷனுங்க, ரைட்லயும் லெஃப்ட்லயும் அப்பா எக்கச்சக்க பேண்ட் வெரைட்டிஸ் பாருங்களேன். அப்பப்பா சூப்பரா இருந்துச்சு. அது ஃபுல்லு ஏர் கண்டிஷனர்ல இந்த செக்ஷன் இருக்கிறனால, இந்த 5th ஃப்ளோர் இருக்கிறனால நம்ம ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணலாம். எந்த க்ரௌடும் இல்லை. ஸோ பொறுமையாக நின்று ரிலாக்ஸாக ஷாப் பண்ணக்கூடிய இடம்னே சொல்லுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். இந்த ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் எல்லாமே பாருங்களேன், சாரி ஹேண்ட் பேண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. பிரேஸ்லெட் ஆகட்டும், அப்புறம் இந்த நெக் செயின்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதை பார்க்குறக்கே நமக்கு என்ன வேணும், ட்ரெண்டிங்கில் என்ன வேணும் சொல்லுங்கள், அது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக வேணுமா, கிராண்டாக வேணுமா, ஃபங்க்ஷனுக்கு வேணுமா, அது ஃபுல்லாக ஒரு செக்ஷனில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் கிளிப் தான். ஹேர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் தான். ஹேர் பேண்ட் ஃபுல்லாக ஒரு சைடு, ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இயரிங்ஸ் எல்லாம் ஒரு சைடு. அப்பப்பா பார்க்கவே கண்ணுக்கு பத்தாதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. பார்க்க அப்போ இவ்வளோ தானவா அப்போ இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லாமே. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்காங்கிறது அங்கே போனால் தான் தெரியும் நமக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் குட்டீஸ் கூட இந்த செக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அது ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஆகட்டும், காலேஜ் போகிற பசங்களுக்கிட்டாகும், ஏன் எல்லாருக்குமேங்க, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இங்கே இருக்கிற செக்ஷன் இருக்கிற லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த செக்ஷனை மிக்ஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம். வெளியூர்லேருந்து நம்ம சென்னைக்கு போகிற மாதிரி இருந்தால் அது லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸில். திரும்ப சொல்கிறேன், இந்த 5th ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். இயரிங் செக்ஷனுக்குள்ளே வந்தோடனே அப்பப்பா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க. உங்களுக்கு ஜிமிக்கி வேணுமா, இல்லை ஸ்டெட் வேணுமா, அந்த ஜிமிக்கியில் பிளெயினாக வேணுமா, சிம்பிளாக வேணுமா, இப்போ காட்டுறேன் பாருங்களேன். மேலேருந்து கீழே வரைக்கும் காமிச்சிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி தான். அதில் கலராக ஆக்சிடைஸ் சில்வரில், ஸ்டோனில் இருக்கிற மாதிரி, ரிங் டைப்பில் இருக்கிற மாதிரி, அப்பா ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் பெருசாக ஒரே ஸ்டெட்டாக போடுவோம் பார்த்தீங்களா, லாங்காக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி லாங்காக இருக்கிற இயரிங்ஸு, அப்புறம் குட்டியாக மீடியம் சைஸில் இருக்கிற ஜிமிக்கி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்ததுங்க. இது பார்க்குறக்கே அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. டைம் போனதே தெரியலைங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு இது பார்க்கும்போதே. பாருங்களேன், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துட்டே இருந்தேன். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பிந்தி கலெக்ஷன்ஸ் பாருங்களேன், எக்கச்சக்கமாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இப்போ இந்த மாதிரி பிந்தி கலெக்ஷன்ஸை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. பார்க்குறதுக்கு டைமே பத்தலைங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பிந்தி கலெக்ஷன்ஸ் பார்க்குறேன், எனக்கு டைமே பத்தலை. பட் வீடியோ பர்பஸ்க்காக அங்கே என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரேஸ்லெட்ஸு, அப்புறம் அது எல்லாமே காமிச்சிருக்கேன். அப்புறம் சென்டர் கிளிப்ஸ் இருக்குது பாருங்கள், அதையும் கூட இருக்குது, அதையும் காமிச்சிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிந்தி கலெக்ஷன்ஸ் தான். நம்ம ரெகுலராக வச்சுட்டு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகிற ஸ்டோன் பிந்திலேருந்து எல்லாமே இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி கிராஸ் ஆகி போயிட்டே இருந்தேங்க. அந்த சைட்லலாம் என்ன இருக்குன்னு காமிக்கணும் இல்லைங்களா, என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் காமிக்கணும். ஸோ அதனால் பார்த்துட்டே இருக்கேன். இந்த சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சோக்கர்ஸ் இருந்துச்சுங்க. சோக்கர்ஸ், அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சோக்கர்ஸ் வித் இயரிங்ஸோடு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் லாங் செயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கோல்ட் கலரில் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கோல்ட் கலரில் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கிற மாதிரி, ஸ்டோனில் இருக்கிற மாதிரி, ரெகுலர் யூஸில் இருக்கிற மாதிரி, அப்பப்பா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. பார்க்கும்போதே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். வா, செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அழகாக இருக்குல்ல இதெல்லாம். எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்லேயே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம க்ரீம்ஸ் ஐட்டம் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற
இது ஆகட்டும், ப்ரஷஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சென்டர் கிளிப்பில் எப்பா எவ்வளோ வெரைட்டிஸிங்க, சிம்பிளாக கிராண்டாக எக்கச்சக்கமாக இருந்தது. அதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். காமிக்கிற ஜஸ்ட் ஓவராலாக காமிக்கிறேன், இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு. உங்களுக்கு ஜஸ்ட் ஓவராலாக பார்க்கும்போதே எப்படி தெரியுதுன்னா, பக்கத்தில் போய் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, எப்படி ரியலைஸ் பண்ணுவீங்கிறத பார்த்துக்கோங்களேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சென்டர் கிளிப் செக்ஷனுங்க. ரைட் ஆகட்டும் லெஃப்ட் ஆகட்டும், ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். உங்கள் வலது கை பக்கம் இடது கை பக்கம் ரெண்டு சைடும் திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு செக்ஷனை காமிச்சிட்டு வரேன். ஸோ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனேன்னா முன்னாடி என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடியே போயிட்டே இருக்கேன். முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த சைடு ஜிமிக்கி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்டெட் ஐட்டம்ஸ். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் கிளிப்லேயே கொஞ்சம் ரவுண்டாக கொஞ்சம் கிராண்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டும் இருந்துச்சு, இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸு. ஸோ ஒன்று எடுத்திங்கன்னா அதில் என்ன கலர் வேணும், என்ன வெரைட்டிஸ் வேணுங்கிறது பார்த்து நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த சைட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷி கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடில் இருந்துச்சு. சார் அப்படியே முன்னாடி போனால் வேறு என்ன இருக்குங்கிறதுக்காக பார்க்க போயிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த போத்தீஸில் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக சென்னை சில்க்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த எலைட் அப்படிங்கிற ஒரு பிராண்டட் வந்திருக்கு. அந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை, பட் சென்னையில் டி நகரில் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த இலைங்கிறது இது பார்த்தீங்கன்னா கேரண்டியில் இருக்கிற அந்த செயின் வித் இயரிங்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் நான் வாங்கியிருக்கேன் போத்தீஸில், பட் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இங்கே தான் பார்க்குறேன், டி நகரில் சென்னையில் தான் பார்க்குறேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதிலே ஸ்டெட்டெல்லாம் கூட தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நெக் செயின்ஸ் எல்லாம் கூட தனியாக வச்சுருந்தாங்க. இந்த நெக் செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸோட பிராண்டு தான். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணுற இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷியஸாக இருக்கிறதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அப்புறம் இந்த சைடில் இருக்கிற லாங் இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கேன், கலர் கலராக இருந்தது பார்க்குறக்கே. எதை எடுறது எதை வைக்கிறதுலே தெரில, அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் இந்த சைடில் பேங்கிள்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு. பேங்கிள்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது பார்க்குறக்கே. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேனே, நம்ம தலைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் பாருங்களேன், அது ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. நம்ம அந்த காலத்துலலாம் சௌரின்னு சொல்லுவோம், அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர்னு சொல்லி அதையே அழகாக டிசைன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அதை நம்ம எந்த ஃபங்க்ஷன்னா கூட இதை அப்படியே ஜஸ்ட் வாங்கி ஒரு கிளிப் பண்ணி போனா போதும். அந்த பொண்ணு கூட இதை மேலே ஏறி எடுக்க ட்ரை பண்ணலாம், பட் ஆக்சுவலாக அது வரவே இல்லை. அது ஜஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது 300 rupees சொல்லிட்டு இருந்தா. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தனால அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். பட் அந்த பிங்க்கை மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி எடுத்து காமிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பின்னாடியே தெரியும், ஒரு ஹேர் கிளிப் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் கிளிப் பண்ணிக்கிட்டா போதுங்க. நம்ம எல்லா முடியும் வாரிட்டு பின்னாடி ஜஸ்ட் கிளிப் பண்ணிக்கிட்டோம்னா அழகாக இருக்கும். யார் போட்டாலுமே அழகாக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இது 330 rupees சொன்னாங்க ரேட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிளெயினாக முடி வச்சுக்கிற மாதிரி அந்த ஜஸ்ட் கிளிப்பு மட்டும் அட்டாச் பண்ணிட்டா போதுங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டையில் இருக்கிற டிசைன்ஸ் மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. பின்னாடி கொண்டை போட்டு அதை எப்படி அழகாக டிசைன் பண்ணிக்கிற மாதிரி. ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் இங்கே வந்து நிறையா வாங்கிக்கலாங்க. நம்ம ஹேரை டிசைன் பண்ணணும், ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே வந்து நீங்கள் பாருங்களேன். இது 5th floorல இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா கூட இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி கிளிப் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதுங்க. கொண்டை போட்டுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்க்குன்னு தனியாக செக்ஷன் இருக்குது. அந்த பேங்கிள் செக்ஷன் மட்டும் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள்ஸை சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. பிளெயின்லேருந்து கிராண்டாக இருக்கிற வரைக்கும் பேங்கிள்ஸ் இருந்துச்சு. அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குட்டீஸோட டாய்ஸ் ஐட்டம்ஸும் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பால்ஸு பேட்ஸு இதெல்லாமே இருந்தது. அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிசர்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த கோம்பு ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே இருக்குது பாருங்களேன். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த மாதிரி பஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. இந்த பவுடர் பஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த கோம்பு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்ட்ஸும் இருந்துச்சு, லோக்கலாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அப்புறம் மிரர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பாருங்களேன் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி சீப் ஐட்டம்ஸ் எல்லாமே கோம்பு ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்புறம் ஈர்கோலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உட்டனில் இருக்கிறது, அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ஈர்கோலி கூட இங்கே நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மசாஜ் டூல் பார்த்தீங்கன்னா அது கூட இங்கே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஏகப்பட்டது இருந்துச்சு இங்கே வெரைட்டிஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட் பிராண்டில் இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன்.
அப்புறம் இந்த ஃபேஷியலுக்கு அதை க்ளீன் பண்ணுற மசாஜ், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு பண்ணுற மசாஜ் டூலு, அது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கூட காமிச்சிருக்கேன், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட அப்படியே அதில் போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது ப்ரைஸ் ரேஞ்ச் காமிக்க பார்த்தேன், பட் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கனால உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கவர் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் இருக்கிற டூல் ஐட்டம்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸும் இருக்குது, நமக்கான அசசரிஸும் இருக்குது, ஆர்னமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு செக்ஷன் போனீங்கன்னா நம்ம அந்த செக்ஷனில் கிளிப்பு வேணும்னா கிளிப்பு எடுத்துக்கலாம், அந்த சைட் போனீங்கன்னா ஹேர் பேண்ட் வேணும்னா ஹேர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மேக்கப் வேணும்னா மேக்கப்ஸ் எடுத்துக்கலாம், இந்த சைடில் வந்தோம்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிராண்டடாக போனோம்னா, கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்தந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த வீகா பிராண்ட் அது மாதிரிலாம் இருக்குது. இது நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். இந்த வீகா பிராண்டில் என்னென்ன கோம்பு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செமையாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறக்கே. வாவ், அதுலேயே உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கோம் வேணுங்கிறதையும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஹேர் ப்ரஷ் வேணும், என்ன மாதிரி டிசைன் வேணும், பிளெயினாக வேணுங்கிறதையும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிளெயினாக வேணுமா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணுமா, அல்லது பிங்க் கலரில் வேணுமா, பிங்க் வித் பிளாக்ல வேணுமா, அப்படிங்கிற மாதிரி அவங்களே நீட்டாக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் தனியாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி ஸ்டெப்ஸில் இறங்கி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டிங்காக இருக்குன்னு கீழே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருக்கிற ஒரு ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ நான் 5th ஃப்ளோர்லேருந்து இறங்கி 3rd ஃப்ளோர் வந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 500 ரேஞ்சஸில் இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்காக கவர் பண்ணி காமிச்சேன். ஸோ நான் இது வாங்கலை, பட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் கவர் பண்ணி காமிச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் சாரி ரேஞ்சில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அவங்க எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் எடுத்து வச்சிருக்கிற ஹாஃப் சாரி செட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சஸில் இருந்துச்சு. அப்புறம் அங்கே டிஸ்பிளேல இருக்கிற சில ஹாஃப் சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், இப்போ இந்த மாதிரி ரெட் வித் ப்ளூவில் இருக்கிற இதெல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே நாங்கள் இறங்கி போயிட்டோம். கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னே சில்க் சாரி செக்ஷன் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாவை விளக்கோட அந்த ஸ்டாச்சு நிற்கிறது பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே சில்க் சாரி, சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் சில்க் சாரி எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 4000 ரேஞ்சிலேருந்து 10,000 ரேஞ்சஸில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரெட் கலர் சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க இங்கே டிஸ்பிளேக்கு எடுத்து வச்சுருக்கிற சாரீஸும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். செமையாக இருக்குது பாருங்களேன். நீட்டாக பொறுமையாக உட்காந்தே நம்ம வந்து கஸ்டமர்ஸ்லாம் உட்காந்தே நீட்டாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த பாக்ஸ் கூட அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ முடிஞ்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.